शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. प्रबोधसुधाकरम् 124வது श्लोकम्. प्रतिफलति भानुरेकः अनेकशरावोदकेषु यथा तद्वदसौ परमात्मा हि एकः अनेकेषु देहेषु. प्रतिफलति அப்படின்னா பிரதிபிம்பிக்கிறது. பானுகுன சூரியன், சூரியன் பிரதிபிம்பிக்கிறது எதுல? அநேக சராவ உதகேஷு. அநேக மண் பாத்திரங்கள் இருக்கு, எல்லாம் தண்ணீர் நிறைஞ்சு இருக்கு. எத்தனை மண் பாத்திரத்துல தண்ணீர் ரொம்ப இருக்கோ அத்தனை மண் பாத்திரத்திலையும் அந்த சூரிய ஒளி படும் போது சூரியன் பிரதிபிம்பிக்கும். இப்ப நிறைய பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா? ஆகாசத்துல பார்த்தா ஒரே ஒரு சூரியன் தான். ஆனா இங்க இந்த ஜலபாத்திரங்கள் நிறைய இருக்கிறதுனால எல்லா ஜலபாத்திரத்திலும் ஒவ்வொரு பிரதிபிம்பம் வரும். ஒரு சூரியன் பிரதிபிம்பமாகி அநேகமாகி விட்டார்னு இப்ப சொல்லலாமா? அதே மாதிரி தத்வதசவு பரமாத்மா, இந்த பரமாத்மா ஏகக ஒருத்தர் தான் இருக்க. ஆனா ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த அவர் பிரதிபிம்பமாக பிரவேசம் பண்ணியிருக்கார். எல்லா சரீரத்திலும் பரமாத்மாவுடைய அந்த பிரதிபலனம்ங்கிறது இருக்கு, பிரதிபிம்பம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனியாக பிரதிபிம்பமாயிடும். அந்த பிரதிபிம்பத்தை தான் நம்ம ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இப்ப ஜீவாத்மாங்கிறது அநேகமா இருக்கும். ஆனா எந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமும் இந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மா ஒண்ணுதான். ஒரே சூரியன், சூரியனுடைய பிரதிபிம்பங்கள் அனந்தம். ஏன்னா எத்தனை ஜலபாத்திரம் ஒண்ணு கணக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரே பரமாத்மா, அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமான ஜீவன்கள் அனந்தமாக இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு அநேகமாக ஆகிறது. உபாதியாலே, உபாதி பேதத்தினாலே ஒரு வஸ்து அநேகமாக ஆகிறதுக்கு இது திருஷ்டாந்தம் கொடுத்து, இது அத்வைத பிரகரணம். அதனால அத்வைத்தமே துவைத்தமாக தெரியறதுக்கு காரணம் சொல்லப்பட்டது. உபாதியால பேதம் தெரிகிறது. இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த உபாதியில பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, உபாதியுடைய தர்மங்கள்லாம் அந்த பிரதிபிம்பத்தில தான் வந்து சேருமே தவிர பிம்பத்துல சேராது. உபாதேகே பிரதிபிம்ப பக்ஷபாதித்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபாதி இருக்கு, அதாவது பிரதிபிம்பம் வரத்துக்கு இருக்கிற உபாதி இருக்கு, அது பிரதிபிம்பத்துல தான் வேலை நிறைய செய்யும். பக்ஷபாத்தம்னு சொல்லுவாங்க. பக்ஷபாத்தம்னா என்ன? நம்ம லோகத்துல சொல்லும் போது அவன் ரொம்ப வேண்டியவான், அதான் அவனுக்கு எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றான்னா அது பக்ஷபாத்தம்னு சொல்லுவான். அதாவது அது நிறைய வேலையை இவனுக்கு இந்த பிரதிபிம்பத்துல பண்றது, கொஞ்சமா தான் பிம்பத்துக்கு பண்றது. அப்படி பார்க்கறச்ச பிரதிபிம்பத்துலதான் எல்லாம் தெரியும். அதனாலதான் சம்சாரம் எங்க தெரியறது? யாரு சம்சாரியாக நமக்கு தெரியற? ஜீவாத்மா தான், பரமாத்மா இல்லை. அவருக்கு சம்சார துக்கம் ஒண்ணும் கிடையாது. பிம்பத்துக்கு அது இல்லை. பிம்பம் வரணும்னா அது பாட்டுக்கு சாட்சியா இருந்துட்டு நமக்கு வேண்டியதை பண்ணிட்டு இருக்கு. கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அவர் பண்ற வேலை. உபாதி தர்மங்கள் அந்த பிரதிபிம்பத்தை தான் சேருமே தவிர பிம்பத்தை தொடாது அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். தெய்வாத் ஏக சராவே பக்னே கிம்பா விலீயதே சூரியஹ பிரதிபிம்ப சஞ்சலத்வாத் அர்க்கஸ்யம் சஞ்சலோ பவதி. பரிசா 2-3 ஸ்லோகம் இருக்கு. இந்த இத்தனை சராவங்கள்ல, அதாவது ஜலபாத்திரங்கள்ல சூரிய பிரதிபிம்பம் வந்திருக்கு.
இந்த ஜலபாத்திரங்கள்ல ஒண்ணு உடைஞ்சு போச்சுன்னு வச்சு, உடைஞ்சா என்ன ஆகும்? அதுல அப்புறம் பிரதிபிம்பம் இருக்குமா? இருக்காது. அப்ப எங்க போச்சு? இல்ல, இப்ப காணல. அதுக்காக சூரியனே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமோ? ஒரு உபாதி போச்சு. எது உடைஞ்சது? சூரியன் உடையல, ஜலமும் உடையல. ஜலத்தை எந்த பாத்திரத்துல வச்சிருந்தோமோ அந்த பாத்திரம் உடைஞ்சு போச்சு. அது உடைஞ்சு போனதுனாலே அந்த பாத்திரத்துல இப்ப ஜலம் இல்லை. ஆக அந்த பாத்திரத்துல ஜலம் இருக்கும்போது பிரதிபிம்பம் விழுந்தது, அதுவும் இல்லை. இப்போ அது இல்லைங்கிறதுனால சூரியனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அந்த பிரதிபிம்பமானா இல்லைன்னு சொல்லிக்கலாம், பிம்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணம் இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த உபாதியுடைய தர்மங்கள் பிரதிபிம்பத்தோடு சேருகின்றன, பிம்பத்தோடு இல்லை அப்படின்னு தெரியும். இன்னொன்னு சொல்றான், பிரதிபிம்ப சஞ்சலத்வாத் அர்க்கிம் சஞ்சலோ பவதி. இந்த ஜலம் கொஞ்சம் அசைறது, சராவத்துல இருக்கிற ஜலம் அசைறது, அசைஞ்சா அந்த பிரதிபிம்பம் அசைய ஆரம்பிச்சிடும். பிரதிபிம்பம் அசைறது, இது அசைறதுங்கிறதுக்காக சூரியனும் ஆட ஆரம்பிச்சிருமா? சூரியன் ஆடாது. பிரதிபிம்பம் ஜலம் அசையறதுனாலே அசைற மாதிரி தெரிஞ்சாலும் எந்த சூரியனுடைய பிரதிபிம்பமோ அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆடவே ஆடாது. இது வேற விஷயம். அந்த சூரியன் ஆடினாலும் பிரதிபிம்பத்துல ஆடுறது தெரியும். நம்ம முகம் இப்ப வெளியில இப்படி ஆடிதுன்னு சொன்னாக்க கண்ணாடியிலும் ஆடும். ஆனா கண்ணாடியில ஆடினா இந்த வெளியில இருக்கிறதும் ஆடணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பம் ஆடுறதுக்கு கண்ணாடி ஆடினாலே போதும், அது ஆட ஆரம்பிச்சிடும். இது ஆடவே வேண்டாம் இல்லையா? அதனால அந்த சூரியன் சஞ்சலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஜலம் சலமா இருக்கு, அதனால பிரதிபிம்பம் சலமாயிடுச்சு, சலமா தெரிகிறது இல்லையா? அப்ப பிரதிபிம்பத்துல அந்த சலத்தன்மை தெரிந்தாலும் நிஜமாக பிம்பத்துல எப்படி அந்த உபாதி தர்மம் சம்பந்தப்படலையோ அத போல. இரண்டாவது உதாரணம், அத போலனா நமக்கு அந்த ஆத்மாவோடு சம்பந்தப்படாது சம்சாரம். பிரதிபிம்ப சஞ்சலத்வாத் அர்க்கிம் சஞ்சலோ பவதி, சஞ்சலோ ந பவதி. சூரியன் இதுக்காக ஆட ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒண்ணும் சொல்றாங்க, ஸ்வவ்யாபாரம் குருதே யதா ஏக சவிதுः பிரகாசேன தத்வத் சராசரமிதம் ஹி ஏகாத்ம சத்தயா சலதி. இந்த சராச்சரம் சகல பிராணிகளும் ராத்திரியில தூங்குறது, பகல்ல வேலையை கவனிக்கிறது. பகல்ல வேலை கவனிக்கிறதுக்கு சூரியோதயம் தானே, சூரியன் தானே அந்த வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கு உபயோகப்படுறது. இத்தனை பிராணிகள் தன் வேலையை அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு பண்ணிக்கிறது, சூரிய வெளிச்சத்தை வச்சு உபயோகப்படுத்திட்டு. பிராணிகள் நிறைய இருக்குங்கிறதுக்காக சூரியனும் அநேகமா இருக்கணுமா? அவசியம் இல்லையானோ? ஒரே ஒரு சூரியனுடைய வெளிச்சத்துல உலகம் பூரா எழுந்திரண்டு தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிறதா இல்லையா? வியாபாரம் கொடுத்து தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது. எது? இதம் சராச்சரம் எல்லாமே, பசு பட்சியிலேருந்து எடுத்து எல்லாமே அந்த மூச்சண்டே வேலை பார்க்கறது. அதுக்காக ஒவ்வொரு ஊனுக்கும் தனித்தனியா ஒரு சூத்திரம் தேவைப்படுறது, சூரியன் தேவைப்படுறதுங்கிறது இல்லை. ஏக சவிது பிரகாசேன, ஒரே ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை வச்சிருந்து இதுகள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிறது. சராச்சரம் பூரா தத்வத்து, அதே போல இந்த சராச்சரம் ஒரே ஒரு ஆத்மா இருப்பதாலே வேலை செய்கிறது. ஆத்மாவும் ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனி இல்லை, ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்மாவுடைய பிரகாசத்துல தம் வேலையை பார்க்கிறது. எப்படி இத்தனை சராச்சரங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ஒத்தனாக இருக்கானோ, ஒரு சூரியனே போறோம் அத்தனை பேருக்கும் பிரகாசத்தை கொடுக்கறதுக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஆத்மாவும் ஒன்னே போதுமானது. ஒரே ஆத்மா
இத்தனை சரீரத்துக்கும் ஆத்மாவாக இருந்து விவகாரத்தை நடத்தி வைக்கிறது. உதாரணம் சொல்றார். ஏனோதகேன கதலீ சம்பக ஜாத்தியாதய பிரவர்த்தந்தே மூலக பலாண்டு லசுனாக தேனைவ ஏதே விபின்ன ரசகந்தாக. ஏதா சொல்றாருன்னு கேட்டா, ஒரே ஆத்மா பலவிதமான காரியங்களுக்கு காரணமா ஆக முடியுமா? விசித்திரமா இருந்ததுன்னா அது விசித்திரமான காரியங்கள் வரலாம். காரணம் ஒரே மாதிரியா இருக்கும்போது காரியம் மாத்திரம் வித்தியாசமா எப்படி வர முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். அதனால இந்த ஆத்மாவை போய் ஜெகத்துக்கு காரணம்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடும். இங்க பாருங்க, ஒரு சந்தேகம் நமக்கு தாராளமா வரலாம். நம்ம முகம் ஒண்ணு, ஒரு 10 கண்ணாடி வச்சுட்டான். இந்த 10 கண்ணாடியில நம்ம முகம் பிரதிபிம்பிக்கிறது. நம்ம முகம் தானே பிரதிபிம்பம். எந்த கண்ணாடியில பார்த்தாலும் நம்ம முகம் தானே தெரியும். வித்தியாசமான வேற வேற முகம் தெரியாதோ இல்லையோ. அப்போ இந்த ஒரே பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமாக இந்த ஜீவாத்மாக்கள் இருக்குமானால், அந்தந்த தேகத்துல பிரதிபிம்பிக்கிற அந்த பரமாத்மா தான் ஜீவன் சொன்னா ஒரே மாதிரியா தான் இருக்கணும். ஏன் வித்தியாசம் வருது? ஜீவாத்மாக்கள்ல இவன் ஒரு நல்லவன், கெட்டவன், இவன் சிரமப்படுறான், கஷ்டப்படுறான், அவன் சௌக்கியமா இருக்கான், எத்தனை வித்தியாசம் இருக்கு. உத்தரமான ஒருத்தர் இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது? இது பிரதிபிம்பம் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இது தனி விஷயம். பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமாக இருக்குமானால் எல்லா சரீரத்திலும் ஒரே விதமாக இருக்க வேண்டும். ஆனா அப்படி இருக்கிறதா தெரியல. ஆளுக்கால எல்லாம் வித்தியாசப்படுறது. ஆகையால இது பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கேள்வி சரியா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பிரதிபிம்பத்துல வித்தியாசம் வர்றதுக்கு பிம்பம் தான் வித்தியாசமா இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. என்னுடைய முகத்தினுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியும் போது அதுல வித்தியாசம் இல்லாம தெரியுதுன்னு சொல்றியே, வாஸ்தவமா நீ வித்தியாசம் இல்லாத அம்சத்தை பார்த்துட்டு வித்தியாசம் தெரியலன்னு சொல்ற. வித்தியாசமான பார்க்கறதுக்கு வேண்டிய அம்சம் அதுல இருக்கு. என் முகத்தினுடைய எந்த ஒரு பாகம் இந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறதோ அதே பாகம் இன்னொன்னுல பிரதிபலிக்க முடியாது அதே சமயத்துல. ஏன்னா அது வேற டைரக்ஷன்ல இருக்கு. அங்கேருந்து பார்த்தா நம்மளோட முகம் ஒரு அம்சம் ஒரு பக்கம் தெரியும், இங்கேருந்து பார்த்தா ஒரு பக்கம் தெரியும், நேர பார்த்தா ஒரு பக்கம் தெரியும். வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அப்ப என்னுடைய முகத்தினுடைய ஒவ்வொரு கோணம் ஒவ்வொரு இதுல பிரதிபலிக்கிறது, அது வித்தியாசமா தான் இருக்கு. நீ எல்லாம் சமானமா இருக்கிற அம்சத்தை பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவ. வாஸ்தவத்துல அப்படி இல்லை. அப்படி பார்க்க போனா இங்கேயும் நான் அப்படி சொல்லுவேன். இத்தனை வித்தியாசப்பட்ட ஜீவாத்மாக்களை சொல்றியே, அது எல்லாமே சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கா இல்லையா? எந்த ஜீவாத்மாவாவது ஞான சும்மா இல்லாமல் இருக்கோ? ஆனந்தம்ங்கிற இந்த அம்சம் இல்லாம எந்த ஒரு ஜீவாத்மாவை காமிக்க முடியுமோ? அப்ப ஒரே மாதிரிதான் இருக்கு. நீ இந்த அம்சத்தை பார்த்தேன்னா ஒன்னா தெரியும். என்னுடைய முகம் அப்படிங்கிற இதுல நான் பார்க்கும்போது எல்லா கண்ணாடியிலும் ஆமா என்னுடைய முகம் தான் தெரியும். ஆனா இங்க ஒரு கோணம் அந்த ஒரு கோணம்னு பார்த்தா வித்தியாசமான படங்கிறது நமக்கு தெரியும். போட்டோ எடுக்கிறதுல கூட இல்லையா? முகத்துல வித்தியாசத்தை வச்சுதானே அதை கண்டுபிடிக்கிறான், இது வேற இது வேறன்னு. அப்ப அந்த விதத்துல பார்க்கறது சமானமா இருக்கிற அம்சத்தை பார்த்தோமானால் ஒன்னாகத்தான் தெரியும். பேதம் ஆகக்கூடிய அம்சத்தை பார்த்தோம்னா அது பின்னமாத்தான் தெரியும். ஒன்ன மாத்திரம் பச்சுட்டு இன்னொன்னு நம்ம மறக்க கூடாது. ரெண்டையும் புடிச்சுக்கணும். அதே மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம். பேதம் தெரியறதுக்கு காரணம் முகத்தினுடைய பேதம் இல்லை. அதே மாதிரி இங்க ஆத்மாவுடைய பேதம் இல்லை, அந்த உபாதியுடைய பேதம். கண்ணாடியில உள்ள வித்தியாசத்தை வச்சுட்டு பல சமயத்துல பிரதிபிம்பம் வித்தியாசமா தெரிஞ்சுக்கிறது. ஆகையால அந்த வித்தியாசம் இங்க பெருசா இருக்கிறதுனால அந்த கரணங்கிற உபாதி பின்ன பின்னமாக இருக்கிற காரணத்தினாலதான் அதுல உள்ள தர்மங்கள்லாம் அதுல ஆரோபிக்கப்பட்டு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு அப்படின்லாம் பல விதமா ஆத்மா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது எதுவுமே ஆத்மாவை சேர்ந்த விஷயம் இல்லை. ஒரே விதமான ஆத்மாவுக்கு இப்படி வித்தியாசமான பிரதிபிம்பங்கள் வர முடியுமான்னு கேட்டா வர முடியுங்கிறதுக்கு தான் இப்ப சொல்லு திருஷ்டாந்தம்.
ஏனோதகேன கதலி சம்பக ஜாத்தியாதய பிரவர்தந்தி. கதலினா வாழை, சம்பகம் புஷ்பம், நல்ல வாசனையா இருக்கக்கூடிய புஷ்பம். ஜாதி ஜாதி மல்லின்னு சொல்லுவா, ஜாதி மல்லி சார். அது இந்த செடிகளுக்கெல்லாம் ஜலம் வேணுமா வேண்டாமா? ஜலம் விடணும். அதே மாதிரி மூலக்கண்ணா முள்ளங்கி, பலாண்டுனா வெங்காயம், லசுனம்னு சொன்னா உள்ளிப்பூண்டு, இதுகள்லாம் வளர்றதுக்கு ஜலம் வேணுமா வேண்டாமா? ஒரே ஜலம் தானே. அதுக்கு ஒரு ஜலம் இதுக்கு ஒரு ஜலம் அப்படின்னு இல்லையா? இந்த ஜலத்தை விட்டுதான் அதுவும் வளர்றது, அதே ஜலத்தை விட்டுதான் இதுவும் வளர்றது. எந்த ஜலத்தை விட்டு அது வளர்றதோ அதே ஜலத்தினாலதான் இதையும் வளர்க்கிறா. ஆனா இதுகளுடைய ரசம் வித்தியாசமா இருக்கு, கந்தம் வித்தியாசமா இருக்கு, ரூபம் வித்தியாசமா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா? கதலி, சம்பகா, ஜாதி இதெல்லாம் நல்ல வாசனையா இருக்கு. மூலக்கம், முள்ளங்கி, லசுனம், அந்த வெங்காயம், புள்ளி போன்றெல்லாம் எடுத்துட்டா அது ஒரு தினசான அந்த வாசனை வித்தியாசமா தெரியுது இல்லையா? அது நாத்தமா தெரிகிறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வாசனை வருது இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஏன் இப்படி? அதுக்கு ஜலத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஜலம் வித்தியாசமான ஜலத்தை விட்டுருக்கான் அப்படிங்கிறதுனால இப்படி வந்ததுங்கிறது இல்லை. இதோட சுபாவம் இப்படிதான். இந்த உபாதி இப்படி வந்து கொடுத்தோம்னா அது இப்படிதான் இருக்கும். அதனால உபாதி தர்மமாக்கம் இது. இது அந்த ஜலத்தினுடைய தோஷம் இல்லை. அதே மாதிரி பிரதிபிம்பம் இப்படி வித்தியாசமாக இருக்கே ஜீவாத்மாங்கிறது அப்படின்னு கேட்டா அது வித்தியாசமாக இருக்கிறது பிம்பத்துடைய வித்தியாசம் காரணம் இல்லை. இது எங்க பிரதிபலிச்சிருக்கோ அங்க அது வித்தியாசமா இருக்கு. அது வித்தியாசப்பட்டதுனால இதனுடைய வித்தியாசம் தெரியுது. உபாதியில உள்ள பேதம் தான் இந்த வித்தியாசத்துக்கு காரணம். இது நல்லா இருக்கு. ஏகோஹி சூத்திரதாரஹ காஷ்ட பிரகிருதிஹி அநேகசோ யுகபத் ஸ்தம்பாக்ர பட்டிகாயாம் நர்த்தயதி இஹ பிரகூடதயா. இந்த பொம்மலாட்டம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது அந்த காலத்துல நிறைய இருந்தது. இப்ப கொஞ்சமா ரொம்ப ரேரா இருக்கு. ரொம்ப அப்படி ஜாஸ்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான், அந்த திரைக்கு பின்னாடி இருப்பான், அவனுக்கு தெரிய மாட்டான். ஆனா திரைக்கு மேல அந்த அவன் பொம்மையை ஆட்டுவான். காஷ்ட பொம்மை, அதாவது கட்ட பொம்மைகள். அவன் கையில அதனுடைய சூத்திரம் இருக்கும். அவன் இழுக்க வேலை பண்ணும். இங்கேருந்து அங்க போறது, அங்கேருந்து இங்க வருது, சண்டை போட்டுக்கிறது, இந்த போட்டுக்கிறது எல்லாம் பண்ணி காமிப்பான். இவ்வளவு எல்லாம் பண்ணி காமிக்கிறானே காஷ்ட பிரதிகிருதி. அது எல்லாமே பொம்மை, கட்டையால பண்ண பொம்மை. இது எல்லாத்தையும் இவன் முறுத்தனா இருந்து இது ஒரு விதமா பண்றது, அது ஒரு விதமா பண்றது, எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். நாடகத்துல என்னெல்லாம் பண்ணமோ அத்தனை வேலையும் அதை பண்ணி காமிச்சு விடுறது. யுகபத் அநேகஷா காஷ்ட பிரகிருதி ஏகா சூத்திரதாரா நர்த்தயதி. அது எங்க நர்த்தயதி? ஸ்தம்பாக்ர பட்டிகாயாம். அவன் எங்க நர்த்தனம் பண்றான்னா அத ஆட வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, 2 கம்பங்கள், அந்த கம்பத்துக்கு நடுப்புற இப்படி குறுக்க ஒரு பட்டிகை ஏதோ கட்டி இதோட கட்டிட்டான். அதுல வச்சு இவன் ஆட வைக்கிறான் அந்த பொம்மைகளை. அப்பதான் அவளுக்கு எல்லாம் தெரியும் உட்காந்துருக்க. இவன் மறைஞ்சுட்டு இருப்பான். இவன் ஆடுறாங்க, இவன் தான் ஆடுறாங்கிறது தெரியாது. அது தெரிஞ்சா சுவாரஸ்யம் போடும். அதனால இவன் மறைஞ்சு உட்காந்துருப்பான். அது அப்படியே ஆடுறது, நல்லாம பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பான். ஆக பிரகூடத்தையா, மறைந்து இருந்து கொண்டு இந்த பொம்மைகளை மேல வெளியில பார்க்கும்படியா, எல்லாரும் பார்க்கும்படியா தெரிய வச்சு அதை ஆட்டி வச்சுறானே சம்பாத்திர பட்டிகாயாம். இதே மாதிரி ஒரே பரமாத்மா தான் மறைஞ்சு விட்டார். ஆனா இந்த சரீரத்துல பிரதிபிம்ப ரூபமாக பல விதமாக அவர் ஜீவாத்மாவாக தெரிஞ்சு பல விதமா விவகாரம் பண்றார். இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றார், குடகண்ட சர்க்கராத்யாக பின்னாஸ்யு விகிருதயா யதைவ இக்ஷோஹோ. ஒண்ணு, கேயூர கங்கணாத்யாக யதா ஏகஹேம்னஹ பிதாஷ்ச பிருதக்
ஏவம் பிருசக் ஸ்வபாவம் பிருசகாகாரம் பிருசக் விருத்தி ஜகத் உச்சாவச்சம் உச்சைஹி ஏகேனைவாத்மனா சலதி அன்னார். அதாவது வெள்ளம், ஒரு வெள்ளை கட்டி எடுத்து வாயில போட்டுக்கிறோம், நம்ம சிறுப்பா இருக்கும். சர்க்கரை சிறுப்பா தான் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ருச்சியிலேயே வித்தியாசம் இருக்கும். இது வெள்ளம், அது சர்க்கரை அப்படின்னு தெரிஞ்சுவிடும். இந்த ருச்சியில வித்தியாசம் இருக்கும், வாசனை வித்தியாசமா இருக்கும். வெள்ளத்துக்கும் அந்த சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியும். அதனுடைய குணங்கள் வேற வித்தியாசப்படும். இதுதான் வித்தியாசப்படுறது. ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா வந்துருக்கு. ஒரே ஒரு இதுல இருந்து, கரும்புல இருந்து தான் வந்தது இது. எது ரெண்டுமே வெள்ளமும் அந்த கரும்பு சாரை காய்ச்சி வந்ததுதான். அதுல இருந்துதான் சர்க்கரையும் வருது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சி இன்னும் கொஞ்சம் சித்தப்படுத்தினா அது சர்க்கரையா வந்துடுறது. ஆக குடகண்டமாகட்டும், வெள்ளக்கட்டியாகட்டும், சர்க்கரையாகட்டும், இதெல்லாம் இன்னும் கூட பல விதமா அந்த அந்த இக்ஷு ரசத்தை வச்சிருந்து, அந்த கரும்பு ரசத்தை வச்சிருந்து பல சாமான்கள் தயார் பண்ணுவான், சாப்பிட்ற சாமான். அது எல்லாமே வித்தியாசப்பட்டது இருக்கும். ஆனா எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடணும், கரும்பு மூலதிரவியம். ஆஹா, அதனுடைய விகாரமான குடகண்ட சர்க்கராதிகள் எப்படி பலவிதமாக இருந்திருக்கோ, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், ஏயூர கங்கணாத்யாக யதா ஏகஹேம்னோ பிதாஷ்ட பிருசத்து. ஒரு கட்டி தங்கத்தை கொண்டு கொடுத்துட்டான் சொர்ணக்காரங்கிட்ட. ஒரே ஹேமம் தான். ஹேமம்னா ஸ்வர்ணம். ஸ்வர்ணத்துல வித்தியாசம் இல்லை. ஆனா அதை வச்சுட்டு பல விதமா அவன் ஆபரணம் பண்றான். கை ஆபரணம், அப்புறம் கேயூர் அங்க போடுற ஆபரணம், கழுத்துக்கு ஆபரணம், காலுக்கு ஆபரணம் எல்லாம் தயார் பண்ணி விடுறான். ஆனா இதெல்லாம் வித்தியாசமானது. இந்த ஆபரணங்கள், கைக்கு போடுற ஆபரணத்தை நாம காதுல மாட்டிக்க முடியாது, அதை போடுறதை இதுல போட முடியாது. எல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கு. கேயூர கங்கணாத்யாக யதா ஏகஹேம்னஹ, ஒரே தங்கத்திலிருந்து வந்ததுதான். ஆனா வித்தியாசமானதாக இருக்கு, தனித்தனியாக இருக்கு. ஏவம் இதே போல பிருதக் ஸ்வபாவம், ஒரே பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் இந்த ஜகத்து. ஆனா அது ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்வபாவம் கொண்டதாக இருக்கு. பிருதக் ஸ்வபாவம், பிருதகாகாரம், பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஆகாரம் கொண்டதாக இருக்கு. மாடும் எருமையும் ஒரே மாதிரி தெரியுமா? தெரிய முடியாது. எருமை மாடையும் இந்த மாடையும் பார்த்தா வால்லாம் இருக்கு, வால் இருக்கு, எல்லாமே இருக்கு, முகம் இருக்கு, கொம்பு எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு போகுது. வித்தியாசம் இல்லாம இல்லை. என்ன வித்தியாசம்னு வாயால வேணும்னா சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா பார்க்கிறவனுக்கு அனுபவத்துல வித்தியாசம் தெரியுது இல்லையா? அதனால பிருசகாகாரம், பிருசக் ஸ்வபாவம், பிருசக் விருத்தி, ரெண்டுக்கும் காரியம் கூட வித்தியாசப்படும். இது செய்யற காரியம் வேற, அது செய்யற காரியம் வேற. இதனுடைய வேலை வேற, அதனுடைய வேலை வேற. எல்லாம் வரலாம்பா. இந்த மாதிரி உச்சாவச்சம் பலவிதமானதாக இருப்பதை உச்சாவச்சம் சொல்லுவாங்க. மேடும் பள்ளமா இருக்கான். மேடும் பள்ளம்னா அப்படி இல்லை, பல விதமாக இருக்குன்னு. இப்படியாக உச்சாவச்சம் உச்சைஹி. ஆனா எத்தனை வித்தியாசப்பட்டு இந்த ஜெகத் இருந்தாலும் இந்த ஆத்மால வித்தியாசமே இல்லை. ஏகேனை ஆத்மனா சலதி. எத்தனை வித்தியாசப்பட்ட பிராணிகளும் ஒரே ஆத்மாவாகத்தான் தன் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கு. அது அதுகளுக்கு என்ன வேலையோ, என்ன சுவாவமோ அதுக்கு தகுந்தா போல அது வேலை செய்யறதுக்கு காரணமாக இருப்பது ஒரே ஆத்மா. சரி, இது புரிஞ்சது. ஒரே ஆத்மா பலவாக தெரியலாம் உபாதி பேதத்தினாலே அப்படின்னு சொல்றேன். அந்த உபாதி பேதத்தினாலேயே ஒரே ஆத்மாவா இருந்தாலும் வேலைகள்லாம் பலவிதமா வித்தியாசமாக வரலாம்ங்கிறதும் தெரிகிறது சொன்ன உதாரணங்கள்ல இருந்து. அதுக்காக ஒரே ஆத்மாவை பார்க்கணும்னு அவசியம் உண்டா? எப்படி நமக்கு தெரியுறதோ அப்படியே இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு அத்வைத்தம்னு சொல்லணும்? நம்ம எந்த ஆத்மாக்களை பார்க்கிறோமோ, நான் வேற ஆத்மா நீ வேற ஆத்மான்னு தனித்தனியா தானே தெரியுது. அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஒரே ஆத்மாவை பார்த்தா நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு கேட்கலாம். அத்வைதத்தை தெரிஞ்சின்றதுனால நமக்கு என்ன லாபம் இப்ப சொல்லணும்.
ஸ்கந்ததிருத சித்தம் அன்னம் யாவன் நாசனாதி மார்கதஸ்தாவத் ஸ்பர்ஷபய க்ஷுத்பீடே தஸ்மின் புக்தே நதே பவதः. ஒரு நல்ல உதாரணம் சொல்றார். ஒரு வழிபோக்கம் போறான். அவன் என்ன பண்றான், அந்த காலத்துல நடந்து போற இது இல்லையா, அதனால ஆகாரத்துக்கு வேணுமே, சாப்பாட்டுக்கு சோத்து முட்டையை கட்டிட்டு ஒரு இப்படி தோல்ல பிடிச்சிட்டு போறான். எனக்கு தான் கிடைக்கும் எடுத்துன்னு போற சாமான். அப்ப ஸ்கந்ததிருத்தம் அன்னம், அவன் தோல்ல தாங்கி கொண்டு தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கானே, அந்த அன்னமானது அந்த வழிபோக்கனுக்கு பயத்தை கொடுக்கறான். என்ன பயத்தை கொடுக்கறது பாப்போம். அவர் சொல்றார், ஸ்பர்ஷ பய க்ஷுத்பீடே, ரெண்டையும் கொடுக்கறான். இது எங்கேயாவது தூக்கிட்டு போறது சிரமமா இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போவோமா அப்படின்னு பார்த்தா வச்சுட்டு போறதுக்கு பயமா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டுனா நமக்கு பிரச்சனையா ஆயிடுமே இல்லையா, சாப்பாட்டுக்காக கொண்டு வந்தது வேற ஏதோ யாரோ தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், வச்சுட்டு போனோம்னா, அல்லது ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுத்து நம்ம சாப்பிட முடியாது போயிடுத்தோம்னா அது சிரமம், அந்த பயம் இருக்கு. ஸ்பர்ஷ பய க்ஷுத்பீடா, அந்த அன்னம் தன் கையில இருக்கு அப்படின்னு தெரியற பரியந்தான் பார்த்தா பசி வருமா? பசி வருமா வராத, இவாளுக்குன்னு ஒரு பாவனை வரும். பார்த்தா கவா கவான்னு பசிக்கிறது அப்படின்னு, ஒண்ணும் இல்லாட்டா பசி இல்லை, கையிலேயே இருக்கு சாப்பிடலாமே அப்படின்னு சாப்பாட்டு பிரியாளுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்துடும், பசி வந்துடும். அந்த பீடை ரெண்டும் வருமா. இது எது பரியந்தம் தெரியுமா? அந்த அன்னம் இவனிடத்திலிருந்து விலகி அவன் தோல்ல ஏறி இருக்கிற பரியந்தம். அதை எடுத்து உள்ள போட்டுட்டான், சாப்பிட்டுட்டான்னு வச்சுருந்தோம். இப்ப அண்ணன் எங்க போயிட்டு உள்ளுக்குள்ள போயிடுத்தோம், இவனோட ஐக்கியமாயிடுத்தோம். இப்ப பயம் இல்லை, ஸ்பர்ஷ பயம் இல்லை, அவன் திட்டுவான் இவன் திட்டுவான் இவன் தூக்கின்னு போயிடுவானா, ஒரு பயமும் இல்லை. அதே மேல கிருத்திடையும் இல்லை, பசியும் இருக்காது. பசி போவதா அண்ணன் உள்ள போயிடுத்த, அதனால இருந்த பசியும் போயிடும். அதனால ஸ்பர்ஷ பய கிருத்தீடு தஸ்மின் புக்தே நதே பவதா. நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த அன்னமானது இவனோட கூட இவனுக்கு பிரியான் தூக்கின்னு வந்திருக்கான் அன்னத்தை. இது எது பரியந்தான் அவன் வயத்துக்குள்ள போய் சேர்ந்து அத்வைத்தமாக ஒன்னாக ஆகாம இருந்ததோ அது பரியந்தான் அது இவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருந்தது, கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது, பசியை கொடுத்துட்டு இருந்தது, எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஆனா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா பயம் இல்லை, பசி இல்லை. ஆக அத்வைத்தம். அப்ப தனியா அன்னமும் இல்லை, இவன் கையில தனியா அன்னமும் இல்லை, இவன் தனி அன்னம் தனி இல்லை, இவன் வயிற்றுக்குள்ள போயிடுத்தோன்னு சொன்னா ஒன்னா போயிடுத்து. அதனால அப்போ இந்த பயமும் இல்லை, இதுவும் இல்லை. இதே மாதிரிதான் அத்வைத்தத்தை பார்த்தா பயம் இல்லை. துவைத்தம் பார்க்கிற பரியந்தம் பயம்தான். நான் வேற நீ வேற அப்படின்னு நீ பார்த்துட்டு இருக்கிற பரியந்தான் கூடவே இருக்கவங்கிட்ட கூட பயந்துதான் பண்ணுவனும். நீ வேற சரியா இருக்கான், நாளைக்கு என்ன புத்தி எப்படி போவோமோ தெரியலையே அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கும். நம்ம புத்திக்கே நம்ம பயப்பட முடியாது. இன்னி வரைக்கும் நன்னா இருக்கு, நாளைக்கே நன்னா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இல்லையா, வயசானதுக்கு அப்புறம் சரியா வருமா, வேலை செய்யுமா, அந்த சந்தேகம் வரலாம் இல்லையா. அப்ப அந்த சமயத்துல நம்ம புத்திக்கிட்டே நம்ம பயப்பட முடியாது. இது என்னத்தினால? அது வேற தான் வேறங்கிற ஒரு பாவம் இருக்கு, துவைத புத்தி. இது இன்னைக்கு நான் நேற்றுக்கு வந்தது இல்லை, சிருஷ்டி காலத்திலேருந்து வந்திருக்கு துவைத புத்தி. சிருஷ்டி காலத்திலேருந்து ஒரு பயம் இருக்கு. உபனிஷத்தை சொல்றோம். அந்த பிரஜாபதி இருக்காரு, அவர் முதல்ல கண்ணை வச்சு பார்த்தாராம். அவர் பிறக்கிறச்ச வேற எதுவுமே சிருஷ்டி ஆயிருக்கல. பார்த்தா அவர் பாட்டுக்கு தனியா இருக்கார், எப்பவுமே இல்லை. பயந்து போயிட்டார், பயந்து போய் கத்திட்டார். அதுதான் அங்க சப்தம் ஆரம்பமா, அதுதான் முதல் சப்தம் சிருஷ்டியா இருக்கு. அப்புறம் யோசிச்சார், என்ன ஆச்சு, எதுக்கா நான் பயந்தேன்? யாராவது இதோத்த இருந்தா தானே பயப்படணும், ஒத்தரமே இல்லைன்னா தைரியமா இருக்கலாமே இல்லையா. பயப்படுறதுக்கு காரணமே இல்லை. சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் நாம் பயப்படுறேன்னு சொன்னா அது நியாயம். ஒத்தருமே இல்லைங்கிறதுக்கு நாம எப்படி பயப்பட முடியும்? இது அஜ்ஞானம் தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரா, உடனே பயந்து தைரியமா இருக்காரு அப்படின்னு அங்க சொல்றது. அந்த இடத்துல திவ்யாத்வை பயம் தவறு.
தித்தியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருந்தா தானே நமக்கு பயம் வரும். தித்தியம் இருக்குன்னு நாம கல்பனை பண்ணிட்டாலும் பயம் வரும். அது இருக்கோ இல்லையோ, அது இருக்கணும் கூட அவசியம் இல்லை, நிஜமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான், சும்மா சொல்லி வச்சிருக்கான். இவனுக்கு பயம் தாங்க மாட்டேங்குது, போக மாட்டேங்கிறான். ஏன் அங்க இருக்க அப்படின்னு விடுறான் இல்லையா? அப்ப பேய் பிசாசு இருக்குன்னு திடீயமாக அவன் தெரிஞ்சுட்டானே ஆனால் பயப்படுவான். யாரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, ஓ இருக்காரா, அவர் எப்படி இருப்பாரோ, நமக்கு அனுகூலமா இருப்பாரோ பிரதிகூலமா இருப்பாரோ இல்ல பயம் வந்துடும். ஆக எப்போ துவைத தரிசனம் இருக்கோ அது பரியந்தம் நாம பய மத்தியத்துலதான் இருக்கோம், நம்ம சுத்தி பயம்தான் இருக்கும். அத்வைத தரிசனம் ஒண்ணுதான் அபயம், பயத்தை போக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக உபமானமாக சொல்றார். இன்னொன்னு சொல்லுங்க, மானுஷ மதங்க மகிஷ சூகராதி ஸ்வனுஸ்யூதம் யஹ் பஷ்யதி ஜெகதீசம் சைவ புங்கே அத்வயானந்தம். அத்வைத தரிசனம் பண்ண, இப்ப துவைத தரிசனம் பண்ணினா பயம்னு சொன்னாரோ இல்லையா, அத்வைத தரிசனம் வந்தா அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எங்கெல்லாம் எப்படி அத்வைத தரிசனம் பார்க்கிறான்? மனுஷன், மதங்கம்னா யானை, மகிழன எருமை, ஸ்வா நாய், சூக்கரம் பன்னி, எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்கு இல்லையா? அப்ப அது அத்தனையிலையும் ஒரு ஆத்மஸ்வரூபம் ஊடுருவும் இருந்துட்டு இருக்கு, எல்லாத்துலயும் இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறத எவன் பார்க்கறானோ, எதுவும் சரீரத்தை பார்க்கல, அங்க ஒரே ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிறத யாரு பார்க்க முடியும்? அவன் தான் ஞானி. ஞானியால் தான் பார்க்க முடியும். யஹ் பஷ்யதி ஜெகதீசி, ஜெகதீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை எல்லா இடத்துலயும் எவன் பார்க்கறானோ ஏவ புங்கே அத்வைதானந்தம். இவன் தான் அத்வைததர்சி, இவன் தான் அந்த அத்வைதானந்தம்ங்கிறத அனுபவிக்கிறான். இவன் தான் நிஜமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். 32 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.